ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 27/6/2026 பராபவ ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். மிதுன லக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 17 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:55க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:32 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுசம் நட்சத்திரம்ங்க. நாமயோகம் இன்று மாலை 3:51 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 12:32 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:27 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு இன்று முழுவதும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம்ங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க முற்றிலும். சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு வருஷாபிஷேகம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் ஊஞ்சலில் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சிவபெருமானை வழிபட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தாங்க இன்றைய நாள். அப்போ விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு இன்று சனி மகா பிரதோஷம் இருக்குங்க. அப்போ இந்த பிரதோஷனாலே நமக்கு வழிபட வேண்டியது யாருன்னு நந்தி தேவரையும் சிவபெருமானையுங்க. அப்போ சிவபெருமானை நம்ம நாள்தோறும் வணங்குகிறோம்ங்க. ஆனாலும் இந்த பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய 2 முறை பிரதோஷ தினம் வருங்க. வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதியில் 13ஆவது நாள் தான் இந்த பிரதோஷ நாட்களாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அப்போ இந்த நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் தான் இந்த பிரதோஷ காலம்ங்க. அப்போ இந்த நேரத்தில் பரமசிவனை நீங்கள் வணங்கி வழிபட்டீங்கன்னா மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கைங்க. அப்போ பிரதோஷம் என்றால் என்ன அப்படின்னு சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தாங்க. அப்போ தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணின்னு ஒவ்வொன்றாக தோண்டிக்கிட்டே வருதுங்க. லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொள்கிறாரு. மற்ற பொருட்களை எல்லாம் இந்திராதி தேவர்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கூடவே கொடிய விஷமான ஆழகால விஷமும் வெளிப்பட்டதுங்க. இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் அஞ்சு நடுங்குகிறாங்க. அப்போ உயிர்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உட்கொண்டு ஆக வேண்டும். அதையும் உட்கொள்கிறாரு. அப்போ தன்னுடைய கணவருடைய உடல்ல விஷம் பரவுவதை பார்வதி தேவி பார்த்த உடனே தன்னுடைய தளிர் கரங்களால் அவரை தொட விஷம் சிவனுடைய நெஞ்சுக்குழியிலேயே நின்று விட்டதால் இறைவன் அன்றையிலிருந்து நீலகண்டன் ஆனாருங்க. இந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் என்றும் வணங்கப்பட்டு வருதுங்க. அப்போ சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சி அளிக்கிறாருங்க. அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாளுங்க. திருமால் மிருதங்கம் வாசிக்க இவர் இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறாருங்க. பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கைலாயம் இறைவனை வணங்குகிறார்கள் என்பது ஒரு பிரதான வரலாறாக இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பும் சரி, பௌர்ணமிக்கு பின்பும் சரி 2 பிரதோஷ நாட்களையும் சிவாலயங்களில்
குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடைபெறுகிறதுங்க. சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களாலெல்லாம் அர்ச்சனை செய்த பின்பு தீபாராதனைகள் எல்லாம் நடைபெறக்கூடுங்க. இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் எல்லாம் நடைபெறுங்க. இவருக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி தரலாம், பால் வாங்கி தரலாம், தயிர், சந்தனம், இளநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திற்கும் அபிஷேகத்திற்காக நீங்கள் வாங்கி தரலாம். பின்பு அருகம்புல் பூ சாற்றிய பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம்ங்க. அப்போ நந்திதேவரது தீபாரணைக்கு பின்பு தான் மூலவரான லிங்கத்திற்கு தீபாராதனைகள் நடைபெறக்கூடுங்க. அந்த தீபாராதனையை கூட நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம். அப்போ இந்த பிரதோஷத்தில் விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று நீங்கள் வழிபட வேண்டுங்க. அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ள முருகி 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என ஓதி வழிபட வேண்டுமுங்க. அப்போ நமக்கு இன்றைக்கு வந்திருக்க பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம்ங்க. அப்போ எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுங்க. அதுவே கிருஷ்ணபக்ஷத்தில் அதாவது தேய்பிறை சனிக்கிழமைகளில் வந்தால் அது மகா பிரதோஷம் என்றும் வழங்கப்படுதுங்க. சாதாரண பிரதோஷ வேலைகளில் நீங்கள் சிவாலயம் சென்று வழிபட்டீங்கன்னா 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த ஒரு பலனும், சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு நீங்கள் வழிபடும் போது 5 வருட ஆலயம் வழிபாடு செய்த பலனும் கிட்டும் என்பது ஆண்டாண்டாக காலமாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஆன்மீகத்தினுடைய ஒரு சிறப்பு ஆணி வேறுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இந்த பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை நம்மளால் பார்க்க முடியுங்க. முதல் சுற்றில் வரக்கூடிய செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வலம் வந்தபடி நம்ம கேட்க வேண்டுங்க. அப்போ நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி இந்த பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த ஒரு பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க நீங்கள் வழிபட்டீங்கன்னா வேறு புண்ணியமே நம்ம செய்ய வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த பிரதோஷ நேரம். அதுவும் சனி மகா பிரதோஷமாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தீர்க்க மிக உகந்த நாள், மருந்து உண்ண மிக சிறந்த நாள், சுதர்சன ஹோமம் செய்ய மிக நல்ல நாள், மனை விற்றால் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கணம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:10 மணி முதல் 7:15 மணி வரை, கடக லக்கணம் 7:16 மணி முதல் 9:27 மணி வரை, சிம்ம லக்கணம் 9:28 மணி முதல் 11:34 மணி வரை, கன்னி லக்கணம் 11:35 மணி முதல் 1:34 மணி வரை, துலாம் லக்கணம் 1:35 மணி முதல் 3:34 மணி வரை, விருச்சக லக்கணம் 3:35 மணி முதல் 5:41 மணி வரை, தனுசு லக்கணம் 5:42 மணி முதல் 7:53 மணி வரை, மகர லக்கணம் 7:54 மணி முதல் 9:59 மணி வரை, கும்ப லக்கணம் 10 மணி முதல் 11:51 மணி வரை, மீன லக்கணம் 11:52 மணி முதல் 1:34 மணி வரை, மேஷ லக்கணம் 1:35 மணி முதல் 3:17 மணி வரை, ரிஷப லக்கணம் 3:18 மணி முதல் 5:05 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதுமே மாற்றங்கள் தேவைப்படுங்க. சில முன்னேற்றங்களும் நமக்கு அப்பப்போ இருந்தால் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்குங்க. அப்போ இதெல்லாம் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நாங்கள் சொல்கிற விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குண்டான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை நீங்கள் யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்குங்க. அப்போ யாராலும் வெல்ல முடியாத சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய எதிரிகள் தானாக வீழ்ந்து போவார்கள்ங்க. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் செய்வதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை,
இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹொரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனி ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லே ஆயுள், தொழில், கர்மா சம்பந்தமான அனைத்து காரியங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. சனி ஹொரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுங்க. கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஹொரையாக இந்த சனி ஹொரை இருக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹொரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள் எல்லாமே கூறுதுங்க. அதே போல் நீங்கள் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைபயணம் துவங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹொரை மிக மிக ஒரு சிறப்பான ஒரு ஹொரைங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்ய ஒரு ஏற்ற ஹொரையாகவும் இந்த சனி ஹொரை இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமைனாலே சனி பகவானை வழிபடுவதற்கு மிக மிக ஒரு ஏற்ற நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமையில் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவசரப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது இன்றைய நாள் நல்லது. உடனடியாக உங்களுக்கு விளைவுகளை பார்த்தீங்கன்னா பலன்கள் கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, நம்பிக்கை இழக்காதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இன்றைய நாள் தேவைப்படுது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. கடன் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லதுங்க. தள்ளிப்போன சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கருத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அப்போ நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தெய்வ காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மன அமைதி, மன நிறைவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குமுங்க. சவாலான செயல்களை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் காணப்படுவதால் இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாக போகுதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களில் உங்களுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. தாய் வழி உறவினர்களில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிவதற்குண்டான வாய்ப்பு காலதாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைய நாள் அதான் நல்லது. அதே போல் அரசாங்கம் சார்ந்த அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை சுமாராக தாங்க இருக்குது. பங்குதாரர்களிடம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் சில கால தாமதங்கள், இழுபறியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வேலை தொடர்பான பயணமெல்லாம் காணப்படுங்க. இந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சில லாபங்களும் இருக்கும். அதே போல் சில
உங்களுக்கு ஒரு உடல் அளவில் ஒரு அசதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக காணப்படுது. உங்களுடைய தொழில்களில் சில முயற்சிகளை போடும்போது உங்களுக்கு முழு முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா சக பணியாளர்களிடம் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவுகளில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுது. உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை தான் இன்றைய நாள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வாய் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. அதனால் பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு இருங்க, எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா குடும்ப இல்லறம்னு வந்துடுச்சுனாலே அந்த அறத்தோடு சார்ந்து விட்டு கொடுக்குற பண்பு நம்மக்கிட்ட இருக்கணுங்க. இப்போ விட்டு கொடுக்குற பண்பு இருந்தால் தான் குடும்பத்தில் நிலைச்சு நிற்கும். அதே போல் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. அவர்களுடைய படிப்பு நல்லபடியாக இருக்குது. அதே போல் இதுவரை இருந்து வந்த சில முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவங்களுக்கு வருகின்ற காலங்கள் வெற்றியாக ஆகக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுதுங்க. அதனால அவர்களுடைய முயற்சி மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அதனால் கணிசமான ஒரு இருப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தடைகளை, தாமதங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஏன்னா மனசளவில் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருப்பதால் நிதி நிலைமையில் அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேட் உங்களால் பண்ண முடியாது. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக சிறப்புங்க. அவர்களுடைய நலனத்திற்காக பார்த்தீங்கன்னா சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதால் கொஞ்சம் மனதளவில் உங்களுக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. அதே போல் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்க போது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் தேவைப்படுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க ஏற்படுது. எதிர்பாராத சில பயணங்கள் ஏதாவது அமைஞ்சிச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவலைகளையும் உங்களுக்கு மனவேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் புதிய தொடர்புகளும் புதிய நட்பிற்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் தள்ளி போன எந்த ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக
முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல உழைப்பிற்கு உண்டான சில மதிப்புகள் எல்லாமே இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு காணப்படும். மனதளவில் ஒரு புதிய பாதைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் தெளிவுபட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மாலையில் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அப்போ சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அலுவலகத்தில் ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நிதியும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் காணப்படக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை பொறுத்தளவுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். நீங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதங்கள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்பட காண்பீங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சில செலவுகளும் வாய்க்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே உண்டான உறவில் பார்த்தீங்கன்னா சமநிலையான ஒரு மனநிலை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் இன்ப துன்பங்கள் இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் எதிலையுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல் ஒருவர் புரிந்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய மனதுக்கு அவங்களும் அவங்களுடைய மனதுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளால் இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு நன்மதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுலாம் கிடைக்குதோ அந்த அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களால் சில இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சமூகங்கள் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்புகள் அதிகரித்து காணப்படும். மனதை உறுத்திய சில கவலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும்,
இரண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாயுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மையும் விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சிறு சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கலகலப்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதை உறுத்திய சில கவலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதியில் நின்ற பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய்மாமன் வகையில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது.
புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடின உழைப்பு, அதனுடைய மன உறுதி, இதன் மூலமாக இன்றைய நாள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த செயல்கள் செய்தாலும் சரி, அது இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. இதனாலேயே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் ஒரு கையிருப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எதுலையுமே இன்றைய நாளுக்கு வந்துட்டு எதையுமே எடுக்க வேண்டாமுங்க. நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உணவு வகைகளில் கொஞ்சம் அலர்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய, அதனால் கொஞ்சம் எதுலையுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாதகமான முடிவுகளும் அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். அதே போல் உங்களுக்கு கடன் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகளும் நீங்கி இன்றைய நாள் மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எந்த ஒரு பணிகள்லையுமே நீங்கள் விரைந்து பணியாற்றக்கூடிய ஒரு செயலாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளில் சில சுணக்கங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் இருப்பது மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வுகள், பராமரிப்பு, அன்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய உறவில் நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கணவன்கிட்ட பெண்கள் மனைவியோட மதிப்பு அதிகரிக்கும். அதே போல் மனைவியிட்ட கணவனுடைய மதிப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நட்பான உறவு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்சம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் நடைபெறக்கூடும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளில் நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும், அதே போல் மேற்படிப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ திருப்திகரமாக இருக்கக்கூடிய இந்த பணப்புழக்கத்தால் நீங்கள் தைரியத்தோடும் இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. நீங்கள் அதிக சேமிப்பதற்கான சில வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு போதிய ஆற்றல், ஆரோக்கியம் இதெல்லாமே இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வெளியிடங்களில் எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம்,
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசு தொடர்பான விவகாரங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், நல்ல செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. சகோதரர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு முடிவையும் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு, அதே போல் சம்பள உயர்வு, இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது.
குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்போவுமே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய ஆதரவுகள் மிக உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் எதிர்பார்த்த வரவு இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடும். அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய சிந்தனைகளால் மனதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு சூழல் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அதே உடனிருப்பவரை பற்றிய ஒரு புரிதல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை, தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள், நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில
விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி, மன தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடனிருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தோற்றப்பொழிவு பற்றிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் மேம்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குணநலன்களில் கொஞ்சம் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் ஏற்படக்கூடுங்க. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து இன்றைய நாள் செயல்படுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வெளிவட்டத்தில் செல்வாக்கு மேம்படக்கூடும். அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமென்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள், பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்கள். அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயமெல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கல்வி சார்ந்த பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க இன்றைய நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. இறை வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு சுக்கரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா
சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் துரிதம் வேகம் இது எல்லாமே இருக்கக்கூடுங்க. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருட்சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. ஆரோக்கியம் தொடர்பான எண்ணல்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இணையம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு சுக்கரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள்லாம் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இரண்டு பேருடைய புரிந்துணர்வு அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல், சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல் நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். புதிய செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. எதிர்பாராத சில செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விவசாயங்களில் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இன்றைய நாள் எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானையும் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுமுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு சுக்கரனுடைய பயணமும்,
அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுவீங்க. தைரியம், ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த உங்களுக்கு ஆர்வமின்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படுங்க. சிலருக்கு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வாழ்க்கை துணை உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய நாள் நிறையாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மற்றும் மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு திறம்பட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் போடும் பொழுது அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாக காண்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அப்போ துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான மனது பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் அதே போல் உங்களுடைய உறவினர்களுடைய அதாவது விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியின்மையில் கொஞ்சம் ஆர்வமின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளில் கல்வி தான் முக்கியம். அதனால் கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதனால் இந்த கடன் விஷயங்களில் நீங்கள் எதையுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் சில மகான்களுடைய தரிசனத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தர்மம் சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகக்கூடுங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே செயல்படுவாங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர சுப செய்திகள் எல்லாம் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இதுவரை காதில் இருந்து வந்த இன்னல்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனியும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகள் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போ உங்களுடைய அனுசரணையான சில வார்த்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா பிறரை நீங்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள் உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு அலட்சியத்தோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடும். ஒரு பரபரப்பான சூழ்நிலையோட எளிதாக நீங்கள் செயல்படுவீங்க. குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இப்போ வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்பு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க ஒரு சிலருக்கு. அப்போ அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்து விடுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. அப்போ விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல எந்த ஒரு சவால்களையும் பார்த்தீங்கன்னா எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது கொஞ்சம் அனுசரித்தும் நடந்து கொள்வீங்க. அப்போ திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விற்பனையில நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு காணப்படுது. அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இருவரும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது. உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அவர்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா மனதளவுலையும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளையும் திருப்திகரமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க. நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் சகஜமான ஒரு அணுகுமுறை காரணமாக தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறந்து காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வாத திறமையால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்வீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நண்பர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீங்க. அதே போல் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகுதுங்க. அரசு சார்ந்த உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க.
மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அந்த இலக்குகளை நிறைவேறினா கூட அந்த முறையாக திட்டமிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான சில பலன்களை எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அப்போ எதிலுமே திட்டமிடுதல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். கலைப்பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடும். அதே போல் வியாபாரம் தொடர்பான ஏதாவது பணிகளில் நல்ல ஒரு உயர்வுகள் ஏற்படக்கூடும். அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடும். சேமிப்பு சார்ந்த ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஆதரவாகவும் உங்களுக்கு செயல்படுவாங்கங்க. உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மிக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடுங்க. அவர்கள் கேட்டதை எல்லாம் நீங்கள் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சகோதரர்களால் சில செலவுகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடும். அதே போல் இன்றைய நாள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருங்க. அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் நிறைவேற்றலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்பட்டால் கூட நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கூடுதல் ஊக்கத்தொகை சலுகை வகையில் ஏதாவது வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் வேலையிலையும் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களும் காணப்படுங்க. தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி பங்குதாரர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இன்றைய நாள். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான மகிழ்ச்சியாக சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இருவருக்குமே மனநிலை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்கிறனால மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நேரங்களை எல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாக போகுதுங்க. அவர்களுடைய ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அவங்க எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு வலுவான நிதி ஆதாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைத்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகத்துடனும் துடிப்புடனும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதே போல் எதிர்பாலின மக்களால் உங்களுக்கு சில ஆதாயங்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நட்பு வட்டம் இன்றைய நாள் உங்களுக்கு விரிவடையக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சமூகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் புதிய துறை சார்ந்த ஏதாவது அறிமுகங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை
நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.